சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களோட காம்போ எப்படி இருக்கும் விஜய் கூட சேர்ந்து அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. ஸோ பார்ப்போம், படம் பார்த்துட்டு சொல்லலாம். இல்ல அவங்க எல்லாமே அந்த டைம்ல தளபதிக்கு ஈக்குவலா நடிச்சிருந்த ஆளுங்க தான். ஓகேங்களா? நடுவுல தளபதி மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேல ஏறி வந்துட்டாரு. சிவகார்த்திகேயன் அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. கேப்டன் இருக்காரு. ஸோ படம் போக போக கொஞ்சம் நல்லா இருக்கும். மல்டி ஸ்டார் கண்டென்ட் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு கோட்ல அது மாதிரி தான் பண்றாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் அவ்வளவு பெரிய ஸ்டார் கிடையாது. சும்மா ஏதோ போட்டிருப்பாங்க இவங்க ஸ்டார். அவர் ஏதோ கேட்டு இல்ல அவர் மேல ஆக்டர் அவ்வளவு விஜய் அளவுக்குலாம் பெரிய ஸ்டார்லாம் கிடையாதுன்னு சொல்றேன். அதனால சொல்றேன் எல்லாத்துலயுமே மல்டி ஸ்டார் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்கிறாங்க. எந்த நோக்கத்துல வைக்கிறாங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் அவங்க படம் கலெக்ஷன் வரணும். மலையாள, கேரளா, தெலுங்கு, கர்நாடகா, ஹிந்தி எல்லாத்துலயும் போனா கலெக்ஷன் அதிகமா வரும். ப்ரொடியூசர் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, இவங்க மார்க்கெட் எகுரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சினிமாங்கிறது அது கிடையாது. பாலா ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு, சினிமாங்கிறது ஒரு உலக மொழின்னு சொல்லிட்டு. ஒரு அது உண்மைதான். அது எதாலேயும் அது பிரிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ரசிகை எதுக்கு தேட்டருக்கு வரானா ஒரு மெயினா ஒரு ஹீரோ ஒரு அவன் பிடிச்சிருக்கான். அந்த ஹீரோ எது பண்ணாதான் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துல கொண்டு வந்துட்டு எல்லாம் மல்டி ஸ்டாரை போட்டுட்டு எவன் தான் பார்ப்பான்? யார் தான் ஹீரோன்னு ஏத்துக்கிறது? அதனால அது ரொம்ப நல்லது கிடையாதுன்னு வச்சுங்களேன். இப்படியே போனா சினிமாவில் ஒரு எதிர்பார்ப்பு குறைஞ்சு போயிடும். இப்ப கோட் படத்துல விஜய், அஜித் நடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஃபேன்ஸுக்குள்ள அந்த வார் இருக்காது. அதனாலதான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்காமலே இருக்காங்க. அது மாதிரி விஷயம் தான். மல்டி ஸ்டார் குறைச்சிக்கலாம். அதனாலதான் டீசரை வச்சா கண்டுபிடிச்சலாம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதான்னு சொல்லுவாங்கல்ல. டீசரை பார்த்தாவே தெரியுது அவ்வளவு வருத்தப்பலாம் இல்ல. பட் கங்கோவை பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க மாதிரி தெரியுது. படத்தை பார்த்தாவே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் கிரியேட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு சரி இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு 3D மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் கிரியேட் ஆகுது. கமர்ஷியல் ஆடியன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் கங்கோ. கண்டிப்பா நம்ம கங்கோ புரியல, ஹாலிவுட்டுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்காது நான் நினைக்கிறேன். சிறுத்தை சிவா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எப்படி பண்றாருன்னு தெரியல. ஆனா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, ஒரு மாதிரி புது ஃபீலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த லுக்கு பிளஸ் அவர் டைலாக் சூர்யாவுக்கு முன்னாடி இந்த கெட்டப்ல யாருமே பார்த்தது இல்லைல்ல. அதனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் அதிகமா இருக்கு. பார்த்தேன். உண்மையில விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தங்கலான்ங்கிற பேர் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு. அவ்வளவு படத்தோட பேர் நல்லா இருந்துச்சு, விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். வேறனா கங்கோ அப்படி கிடையாதுங்க. அது இதை பார்த்தாவே தெரியுதுல, டீசர் ட்ரைலர் பார்த்தாவே தெரியுதுல. அந்த ஒரு சாங் கூட ஒரு சிறுத்தை சிவா பர்த்டே விட்டுருந்தாங்க, அவ்வளவு அட்டகாசமா இருந்துச்சு, கூஸ் பம்பா இருந்துச்சு. ஆதி நெருப்பு ஆகாச கருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங். அதை கேட்கறப்ப தங்கலான் படத்துல அது மாதிரி ஒரு பாட்டே கிடையாது. மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கின்னு சொல்லிட்டு அது நாட்டுப்புற பாட்டு மாதிரி இருக்கு. பட் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கான ஓப்பனிங் சாங் மாதிரி இருக்கு. எல்லாருமே எல்லாம் எதிர்பார்ப்பாங்க நமக்கு பிடிச்ச ஹீரோ ஒரு ஓப்பனிங் சாங் பிளஸ் ஒரு லவ் சாங் பிளஸ் அடிக்கும் போது ஒரு பேக்ரவுண்ட்ல தீம் சாங், கிளைமேக்ஸ்ல ஒரு டான்ஸ், அது மாதிரி எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா அது மாதிரி பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்கும். கங்குவா படம் அது மாதிரி படமா இருக்கும். அதனால எல்லாருக்கும் பிடிக்கும். படத்துக்கு எப்பவுமே தளபதி படம்னால டையார்ட் ஃபேன். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு கருத்து தெரிஞ்சதுல இருந்து நான் தளபதி படம் தேட்டர்ல போய் பார்ப்பேன். அதுல இருந்து இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி இப்ப எவ்வளோ பிரச்சனை பார்த்துன்னு இருக்கிறேன். அந்த டைம்லயும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் விட்ட மாரி இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி எனக்கு சந்தோஷத்துக்காக வெயிட் பண்றதுனால அதை நான் இல்ல அவங்க எல்லாமே அந்த டைம்ல தளபதிக்கு ஈக்குவலா நடிச்சிருந்த ஆளுங்க தான். ஓகேங்களா? நடுவுல தளபதி மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேல ஏறி வந்துட்டாரு. இப்போ அந்த கேட்டகரில இருந்து எடுக்கும் போது ஒருவேளை அந்த அவன் ஏஜ் அந்த இது அவங்களுக்கு தேவைப்படும் என்று போல நினைக்கிறேன். அந்த படத்துக்கு சுச்சுவேஷன் இருந்த மாரி அவங்க யூஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட் எப்படி என்ன எடுப்பேன். இது என்ன ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்னா எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல போன வருஷம் ஒரு இஷ்யூ நடந்தது. அந்த இஷ்யூவால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் 9 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லியிருக்காங்க. இப்பயும் நான் பாத்தீங்கன்னா எனக்கு ஆபீஸ்ல 9 மணிக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் 4 மணி ஷோக்கு பாண்டிச்சேரி போகலான்னு இருக்கோம். நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 4 மணி ஷோ அங்க இருக்கல. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், நம்ம பார்த்து தளபதி நம்ம தான் ரிவ்யூ கொடுக்கணும். இந்த போல எனக்கு ஒரு எண்ணம். அதனால சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பாண்டிச்சேரி போயாச்சு படத்தை பார்த்துருவோம். 4 ஹவர், ஏன்னா 4 மணிக்கு ஒரு படம் பார்த்துட்டு திரும்பி அவன் சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதுக்காக தாங்காது, நம்ம தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். அதுக்காகவே நம்ம போகணும் என்ற போல நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். பசங்க எல்லாம் சொல்லிட்டோம், நாங்க கிளம்பி போயிடுவோம். தளபதிமே பண்ணு, தளபதி மாதிரி மணிக்கு இங்க பாரு, இங்க பாரு பண்ணு, தாங்க பண்ணு ப்ரோ. கோட்டு படம் ட்ரைலர் பாத்தீங்களா? எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? சாங்லாம் எப்படி இருக்குது? சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அந்த விஎஃப்எக்ஸ்ல டிஏஜிங் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது விசுவல் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் சரி பண்ணிட்டேன்னு சொல்லி அவரு
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அதுக்கப்புறம் அவர் சரி பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுக்கப்புறம் ரிலீஸ் அப்டேட் ஆனது வந்து நல்லா இருக்கும். தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விசுவல்ஸ்லாம். மியூசிக் வாய்ஸ் எப்படி? மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து படத்தோட ஒரு போனா கூட இருக்கலாம். எல்லாமே படம் வந்த பின்னாடி ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு படம். வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். டிக்கெட் எடுத்துறீங்களா? எடுத்தாச்சு ப்ரோ. டிக்கெட் எங்க கிடைச்சது? ஆன்லைன் தான் ப்ரோ. நான் வந்து தம்பி வந்து ரசிகர் மன்றத்துல இருக்காரு. ஸோ அது மூலியமா டிக்கெட் சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து பிரபுதேவா, பிரசாந்த் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. Yeah. சிவகார்த்திகேயன்லாம் வேற அதுதான் அதனால தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களோட காம்போ எப்படி இருக்கும் விஜய் கூட சேர்ந்து அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. ஸோ பார்ப்போம், படம் பார்த்துட்டு சொல்லலாம். படத்துக்கு ஒரு நல்ல ஹைப் இருக்கு. ஏன்னா அவரோட லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு படப்ப ஸோ அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நடிச்ச எல்லாத்தையுமே அவர் காமிச்சிருக்காரு. சின்ன டிஏஜிங்லேருந்து ஸோ 3 கேரக்டர் 4 கேரக்டர் மேலப்ப ஸோ மெனி கேரக்டர் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ படத்துக்கு ஒரு நல்ல ஹைப். இந்த படம் கொஞ்சம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா டேரக்டர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஸோ டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த படம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக தான் போகும். ரொம்ப ஹிட் அடிக்கும். ஏகப்பட்ட கேஸ்டிங் இருக்கு. உள்ள சிவகார்த்திகேயன் நாளைக்கு இருக்க போறாரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. கேப்டன் இருக்காரு. ஸோ படம் போக போக கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்தா தெரியும் எல்லாத்துக்கும். பிரசாந்த்லாம் இருக்காரு, பிரபுதேவா இருக்காரு. மேபி ஒரு அதான் அந்த சேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப் ஆஃப் இது. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறதெல்லாம் பாம்பு வைக்கிறதா தடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியோட மூவ்மெண்ட் கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால அவ்வளோ கேரக்டர்ஸ் தேவைப்படுது நமக்கு. ஸோ போக போக அவங்க நல்லா உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரும் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. ஸோ சஸ்பென்ஸாக இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ கொஞ்சம் ஹைப்பாக தான் இருக்குது. பார்த்தா தெரியும் எல்லாத்துக்கும். ஏங்க நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன் தாங்க. இப்போ இல்லை விஜய் இல்லை, எப்பயுமே விஜய் ஃபேன் தாங்க. விஜயில் எனக்கு பிடிச்ச படம் கேட்டுனா போக்கிரி தாங்க. போக்கில என்ன கண்டென்ட் என்ன எதனால உங்களுக்கு போக்கிரி? போக்கிரியில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாசா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி. ஸோ அவரை கூப்பிடுவாங்க ஒரு மாதிரி ஒரு கேரக்டருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. கோட் மூவி வந்து போக்கிரி அளவுக்கு இருக்குன்னு ஐ திங்க் மேபி சான்சஸ் லாட்ஸ் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு நிறையா. ஏன்னா நிறையா இந்த கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹைப் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஈவன் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அந்த எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு என்னால் சொல்ல முடியல. ஆனால் பட் படம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக டெஃபினட்டாக